அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து அதுக்கு ஒரு பாக்கெட் காளான் எடுத்து கழுவி வெட்டி வச்சுருக்கேன். வானொலி சூடு பண்ணிட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கிராம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெப்பர் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப குழஞ்சி வரணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காளான் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 பாக்கெட்ஸ் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம்னா அந்த காளான் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் எரிஞ்சிட்ருக்கு. நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்போ வந்து கலர் கிடைக்கும். காரம் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம பெப்பர் போடும்போது சரியாக போயிடும். பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம் இல்லையா. வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். மிளகா பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலைன்னா எல்லாம் கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் வேக விட்டுட்டு பார்த்தோம்னா இது மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. காளான்லேயே தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும் வேகிறதுக்கு. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு. இந்த டைமில் நல்லா பெரட்டி விட்டு பெப்பர் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பாக்கெட்டுங்கனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த காளான் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாப்பாடு, நம்ம பிரியாணி இது கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இது வந்து பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.